நேயர்களே, நான் குருமணிகண்டன். நேற்று வந்து ஒரு வீடியோவில் ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி ஹவு டு பி வாட்டர், எப்படி வாட்டர் மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து ஃபைட்டிங்கில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், பண்ணி காமிக்க போகிறேன். சரி, இப்போ ஒருத்தர் பஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பஞ்ச் பண்ணும்போது நம்ம தடுப்போம் இல்லையா? தடுக்கும்போது வாட்டர் மாதிரி ஈஸியாக நம்ம மூவ் பண்ணணும். ஸோ பிளாக் பண்ணுறதே வந்து ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக மூவ் பண்ணி உள்ளே என்ட்ரு ஒரு மாதிரி இருக்கணும். ஓகே, இது வந்து நிற்கிற பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கக்கூடாது. தரையில் நிற்கும் போதே ஃபெதர் மாதிரி நிற்கணும். இமீடியட்டாக பிளாக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகி எப்படி மூவ் பண்ண பாருங்கள். ஸோ பிளாக் பண்ண உள்ளே போனேன், தலையை பிடிச்சேன். ஸோ இன்னும் ஸ்பேஸே கொடுக்கல. ஓகே, ஈஸியாக என்னோடய மசிலை யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஸ்மூத்தாக தான் எல்லாமே மூவ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, வாட்டர் மாதிரி இருக்கிறதுனால தான் வேலை செய்யுது. இங்கேருந்து பஞ்ச் பண்ணலாம், எல்போ பண்ணலாம், டேக் டவுன் பண்ணலாம், கீழே போயிட்டு அங்கேருந்து நம்ம சோக் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இப்போது திருப்பி சைட் வேலேருந்து ஸோ ஒருத்தர் பஞ்ச் பண்ணும்போது நம்ம மூவ் பண்ணுறதுக்கு கால்லேருந்து எல்லாமே ஃபுல் பாடியுமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஒன்லி கை மட்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. பிளாக் பண்ணும்போது பஞ்ச் பண்ணுறாரு, அவர் எந்த பஞ்ச் பண்ணாலும் சரி, கொஞ்சமாவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு பிளாக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா நீங்கள் வாட்டர் மாதிரி இருந்தாலும் யூஸ் இல்லை. பிளாக் பண்ணும்போது நான் மசில்ஸ்லாம் ரிலாக்ஸாக வச்சுருக்கேன். எல்போ வச்சு செஸ்ட்டில் பெண்ட் பண்ணி அட்டாக் பண்ணி எவ்வளோ ஸ்மூத்தாக நான் மூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். எதுவுமே நான் டைட்டாகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும் ஃபைட்டில் அப்படின்னா, நம்ம பாடி மைண்ட் ரெண்டுமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஆப்பனண்ட்டை ஈஸியாக கீழே தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணலாங்க அந்த ஃபைட். ஸோ அந்த ஆப்பனண்ட்டை கீழே எடுத்துன்னு போகிறதுக்கு நான் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பேஸ் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும். நிற்கிற பேஸ் ரொம்ப அழுத்தி நிற்கக்கூடாது தரையில். ஸோ ஸ்மூத்தாக இறகு மாதிரி இருக்கணும். ஓகே, ஒரு பறவையோட ரெக்கை இறகு எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கும், பறக்கும்ல அந்த காற்றுல, அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக நிற்கணும். சரி பாருங்கள், பஞ்ச். ஓகே, அகெயின் பஞ்ச் பண்ணும்போது உள்ளே போகிறேன். என்னோடய அட்டாக்கே வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்காது. ஓகே, அப்படி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஓகே பண்ணாமல் சாஃப்டாக அட்டாக். ஸோ அடிக்கும்போது இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பார்க்க வேணால் லைட்டாக இருக்கலாம், பட் இது வந்து ரொம்ப ஒரு பாம்பு கொத்துனா எப்படி இருக்கும், சிறுவின் அந்த மாதிரி இருக்கும். எல்லா அட்டாக்குமே டக்குன்னு வரும். ஓகே, கையை அப்படியே சுற்றிட்டே இருப்போம். பட் சும்மாலாம் சுற்ற முடியாது இல்லை, கொஞ்சமாக அந்த நாலேஜ் வேணும். மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சிருந்தாலும் ரிலாக்ஸ்டாக இருக்க தெரியும். இந்த மாதிரி பவராலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பாக்ஸர் மாதிரி இது மாதிரிலாம் பண்ணலாம். பட் ஆப்பரண்ட்டுக்கும் பாக்ஸிங் தெரிஞ்சதுன்னா அடி வாங்குவோம். ஓகே, மேபி வாங்கலாம். ஸோ அது மாதிரி அடிக்கிறது எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, டச் பண்ண மாதிரியே இருக்கணும் ஆப்பனண்ட் எப்பவுமே. ஸோ எல்லா அட்டாக்கும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக பவர் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் அடிக்கும்போது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, பார்க்கும்போது தெரியாது, ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் பி வாட்டர் மை ஃப்ரெண்டுன்றது, அதோட மீனிங் இதுதான். எப்போவுமே தண்ணி மாதிரியே இருக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்க